அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதுனா வ நபியினா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்லாஹும்ம ஹப் லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம ஸப்பித் அக்தாமனா அலா தீனில் இஸ்லாம் வ பி சுன்னத்தி அஹ்வாலி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கி வ ரிضா நஃப்ஸி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிضா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ வ கல்பின் லா யக்ஷஉ வ அமலின் லா யுர்ஃபஉ வ துஆஇன் லா யஸ்மஉ. அல்லாஹும்ம அஇன்னா அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக யா ஹய்யு யா கய்யூம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال يا إبليس ما منعك أن تسجد لما خلقت بيدي أستكبرت أم كنت من العالين. قال أنا خير منه خلقني من نار وخلقته من طين. قال فاخرج منها فإنك رجيم. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم ادرعوا الحدود عن المسلمين ما استطعتم فإن كان له مخرج فخلوا السبيل فإن الإمام أن يخطب في العفو خير أن يخاطب في العقوبة. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் நம்மின் மீது உண்டாகுவதுடன் கார்வி நபி சையதுல் காயினாத் அஹமதுல் முர்தலா முஹம்மதுல் முஸ்தபா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நல் ஆசியும் துஆவும் ஷஃபாஅத்தும் என்றென்றும் நமக்கு, நம்முடைய மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, முழு உலக மக்களுக்கும், இஸ்லாமிய மக்களுக்கும், ஹிதாயத்துடையவர்களுக்கும், குறிப்பாக ஜாதி மத பேதகமின்றி அனைவரும் ஒன்றுபட்டு வாழ அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வெற்றியையும் நல்லருளையும் அஃபுவு ஆஃபியத்தையும் இவ்வுலகில் நம் அனைவர்களுக்கும் வழங்குவதுடன் இறுதி வாழ்வை ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம அர்ஸுக்னா இல்மத் தௌஹீத் வ அமலல் இஹ்லாஸ் வ ஹுஸ்னல் ஹாத்திமா பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படையின் கீழ் நம்மை வாழ வைத்து முஹ்லிசீனான நல் இஹ்சான் செய்யப்பட்ட மக்களோடு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பேரம்பேத்தி பிள்ளை குட்டிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த உலகமும் உலகத்தில் அடங்கப்பெற்றிருக்கின்ற அல்லாஹுவால் படைக்கப்பட்ட
எல்லா பொருளும் அவனுடைய அரசாட்சிக்கு சான்று பகருவதுடன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் அவனுடைய மெய்த்தூதை மக்களுக்கு மத்தியில் விளக்கம் கொடுத்து வந்தவர்கள் நபிமார்கள், இறுதியாக என் உயிர் தாகா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவ்வுலகம் என்பது உலகத்தில் மனுவானாலும் ஜின்னானாலும் இவர்களுக்கு சொந்தமோ அல்லது இந்த உலகம் நிச்சயமாக அது வாரிசாகவோ கியாம நொடி நாள் வரை யாரும் நிரந்தரமாக வாழ முடியாது. உலக வாழ்வு அன்றாடம். காலை இருந்தவன் மதியம் இருப்பதில்லை, மதியம் இருந்தவன் சாயங்காலம் இருப்பதில்லை, சாயங்காலம் இருந்தவன் இரவு இருப்பதில்லை, இரவில் படிப்பவன் மறுபடி எந்திரிப்பதில்லை. வமா தஷாஊன் இல்லா ஐயஷா அல்லாஹ். நீங்கள் எதை நாடுவீர்களோ அதை அல்லாஹ் நாடுவான். உலக வாழ்க்கை அல்லாஹ் நாடிய பிறகுதான் உலகத்தில் மனிதனே நாடுறான். ஒரு டீ குடிக்கணுன்ற எண்ணம் அல்லாஹுடைய முடிவுக்கு பிறகுதான் மனிதனுக்கு வரும். மரணிக்கின்ற எண்ணம் அல்லாஹ் கொடுத்த பிறகுதான் நாம் மரணிக்க போகின்றோம் என்ற எண்ணம் இவனுக்கு உள்ளத்தில் உதிக்கும். மனிதனுக்கு ஷிஃபாவாக்கூடிய எண்ணம் அல்லாஹ் ஷிஃபாவாக்கிய பிறகே தான் இந்த மனிதனுக்கு யா ஷாஃபி யா காஃபி யா முஆஃபி இஸ்ஃபி ஷுதூர கௌமில் முஃமினீன் என்ற நிலை மாறும். ஆக இந்த உலகம் என்பது யாருக்கும் சதமில்லை, யாரும் நிரந்தரமாக தங்கிவிட முடியாது. இந்த உலகம் என்பது முதலில் யாருக்கு அல்லாஹ் படைத்தான் என்பதை யதார்த்தத்தை நாம் விளங்க வேண்டும். உலகம் என்றால் என்ன? இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள்களின் யதார்த்த நிலைகள் என்ன? எந்த காரணத்திற்காக வேண்டி இந்த உலகத்தை படைக்கப்பட்டது? இந்த 3 காரணங்களையும் அவசியமாக மனிதர்களாகிய நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆபத்து வருகின்றது என்று சொன்னால் அந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்குண்டான யதார்த்த நிலைகளிலே மனிதன் ஈடுபட வேண்டும். சதாவும் அவனை பற்றி, உலகத்தை பற்றி, அவன் வாழ்வின் வெற்றியை பற்றி அவன் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனிதன் சில நிலைகளிலே வெற்றி பெற முடியும். இல்லையானால் தோல்வியுற்று சாய்ந்ததற்கு பிறகு அவன் அதை உணர முடியாது. உணர்வதற்கு 3 துர்க்குணங்களை களைய வேண்டும். ஒன்று, நான் மிக உயர்ந்தவன், என் குடும்பம் உயர்ந்தது, என்னையும் என் குடும்பத்தையும் தவிர யாரும் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் இல்லை என்று நினைக்கின்ற இருமாப்புக்கள். இது குடும்பம் முதல் ஆட்சி வரை, ஆட்சி முதல் உலகத்தை ஆளுகின்ற அந்த மன்னர்கள் அல்லது தேர்தலின் மூலமாக வெற்றி பெற்று வருகின்ற அந்த மனிதர்கள் வரை, மனிதன் பொருளாதாரத்தில் அல்லது வசதியில் உச்சகட்டமாக ஆகிவிட்டால் மனிதர்களின் இயற்கை தன்மையை மறந்து விடுகின்றான். ஆனால் மனிதன் மிருகத்தை விட உயர்ந்தவன். இந்த இடத்தில் உயர்ந்து போய்விட்ட காரணத்தால், அவனுக்கு வசதிகள் தற்காலிகமாக ஏற்பட்ட காரணத்தால் மிருகத்தை விட கேடுகட்டவனாக ஆகிறான். ஒரு காகம் பாருங்கள், உணவு வந்தால் எல்லாத்தையும் கத்தி கூப்பிட்டு தான் திங்கும். ஒரு நாய் பாருங்கள், அந்த உணவு போட்ட உடனே தன் இனத்தை கூப்பிடும். நீங்கள் கேட்கலாம், ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுதே, அது காரணம் வேறு. பழைய பகைமைகளை தீர்த்து கொண்டு அந்த தீர்த்து அதுக்கு பிறகு நீ இந்த இடத்துல சாப்பிடு என்பதற்குத்தான் அதுக்கு அந்த நாய் அறிவுரை பகருகின்றது. நாம் சொல்வோம் நாய் நன்றி உள்ள பொருள். நாய் மாத்திரமல்ல, மிருகங்களும் நன்றி உள்ளது தான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு மிருகத்தை போய் நாம் தீண்டுவோமையானால் சுற்றி இருக்கக்கூடிய மிருகம் நம்மை விடாது. அல்லது நம்மை ஒரு மனிதன் அடிக்க வருகின்றான் என்று சொன்னால்
நல்ல மனிதர்கள் நம்மை அடிக்கும்படி பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள், தற்காப்பு வழங்குவார்கள். இது இறையின் ஒரு நியதியில் ஒன்று. அதுபோன்று இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அதனுடைய மூல நோக்கத்தில் நாம் பொறாமைகளை களைந்து அனைவரும் சமம் என்ற நிலையை நாம் உள்ளத்தில் கொண்டு வர வேணும். நாம் உண்ணும்போது, உடுத்தும்போது, குளிக்கும்போது, சுய தேவைகள் செய்யும்போது, நாம் இன்னும் பல வசதிகள் செய்யும்போது, எல்லா துறையிலையுமே நமக்கு கீழ் உள்ளவர்களை எல்லாம் நாம் நன்றியுடன் நினைத்து நம்மால் முடிந்த உதவிகள் செய்யணும். ஆனால் இது வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெருவு, ஊருக்கு ஊர், ஆட்சிக்கு ஆட்சி, கட்சிக்கு கட்சி, ஆட்சி பீடங்கள் அமர்ந்து விட்டால் எல்லாம் எல்லாத்தையும் மறந்து தான் என்ற அகம்பாவத்தால் தடை தூக்கி ஆடுவதனால் தான் மக்கள் அவர்களை நச்சு என்று அடித்து பீஸாக ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுறாங்க. இருந்தாலும் மனிதன் சிந்திப்பானா? மனிதன் உணர்கின்றானா? மனிதன் மனிதனாய் வாழ புனித தன்மைகள் அடைய வேண்டும், நற்குணம் வேண்டும், விட்டு கொடுக்கும் தன்மை வேண்டும். அடுத்தவர்களை சிறப்பானவர்கள் என்று நாம் ஒரு டாட் தூசி அளவு கூட அவர்களுக்கு நாம் இடையூறு பண்ணக்கூடாது. இரண்டாவதாக அணைத்தல் வேண்டும். ஒன்று பொறாமை, அகம்பாவம், இழிகுணங்களை களைவது. இரண்டாவதாக அணைத்தல். நமக்கு தெரிந்தவர்களையும், சொந்த பந்தங்களையும், குடும்பத்தையும், ஏனையோர்களையும், மனித இனத்தையும், உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு இன மிருகங்களையும் நாம் அனைத்து அவைகளுக்கு ஒரு டாட் தூசி அளவு கூட நாம் தொந்தரவு செய்யக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஆடு மாடு கோழி இதெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களே, இறைவன் சில படைப்பினங்கள் மனிதனுடைய சக்திக்காக, அவனுடைய உடல் வலிமை பெறுவதற்காக தானியங்கள், பழங்கள், கனிவர்க்கங்கள், காய்கறிகள், சில இறைச்சிகள் படைச்சிருக்கான். உண்ணும் இறைச்சி, உண்ணாத இறைச்சி, தொடக்கூடாத இறைச்சி. உண்ணும் இறைச்சி என்ன? ஆடு, மாடு, ஒட்டகை, கோழி இவைகள்தான். பிறகு பறவைகளில் காடை, கதுவாரி, பிறகு உள்ளான் இவைகள்தான். அநேக பறவைகள், அநேக மிருகங்கள் நமக்கு மக்ரூவாவும் ஹராமாவும் ஆக்கப்பட்டிருக்கு. அதிலே எல்லா மிருகங்களும் உள்ளடங்கிடும். ஆனால் இஸ்லாம் வரையறுக்கப்பட்டது இது. இஸ்லாம் இதுக்குள் வாழ்ந்தாதான் அவன் முஸ்லீமாக கணிக்க முடியும், கணிப்பான் அல்லாஹ். ஆனால் சில பேருடைய நாடுகளில் பாம்புகள், விஷஜந்துக்கள், நாய்கள், ஹின்சீர் அதாவது 4 காலு மிருகம் போன்ற வஸ்துக்களை சாப்பிட்றாங்க. அது இஸ்லாமியர்களுக்கு அத்தனையும் ஹராம். அதே மாதிரி பறவை இனங்களில் அநேக பறவைகளை நாம் தொடக்கூடாது. சிலது அழகுக்காக, சிலது அது இனப்பெருக்கத்திற்காக, இவெல்லாம் போன்ற பல நிலைகளை அல்லாஹ் படைச்சி வச்சிருக்கான். தெய்வீக சக்தி பெறுவதற்குரிய காரணங்கள் 2. அதிலே ஒன்று, அவன் எப்படி வாழச் சொன்னானோ, எப்படி மனிதர்களுக்கு சில கடமைகளை கடமையாக்கி அது ஊர்ஜிதமாக ஆக்கி வைத்தானோ அவ்வாறு நாம் செயல்படுத்தணும். இரண்டாவதாக, படைத்த அந்த ரப்பை நாம் தற்காப்போடு குற்றம் செய்து விடாமல், கொலை கொள்ளை மாபாதக செயல் செய்து விடாமல், படைத்தோனையும் தீர்க்கதரிசிகளையும் நம்பி தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்தோடு நாம் வாழ்வது. ஏழை எளியோர்களை ஆதரிப்பது, வறியோர்களுக்கு உதவி செய்வது, வாழ்வில் வசதி இல்லாதவர்களுக்கு வாழ்வு அமைத்து கொடுப்பது, கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு கல்விகளை புகட்டுவது, அவர்களையும் நம்மை போன்று மேம்பாட்டிற்கு கொண்டு வந்து உதவுவது.
ஒரு வேலைக்காரன் அடிமையாக இருக்கணும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. வறுமைக்காக அடிமையாக வந்துட்டான், வேலை வாங்குகிறோம், அந்த வேலை 8 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு அரை கால் மணி நொடி கூட அவன்கிட்ட வேலை வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினால் அவனுடைய அனுமதியோடு அவனுக்கு உபரியாக பைசா கொடுத்துடணும். இப்போ சில கடைகளில் சில நிலைகளில் சிலர்கள் ஆண்கள் பெண்களே வேலைக்கு சேர்க்குறாங்க. காலையில் 9லேருந்து ராத்திரி 9, ஏறத்தாழ 12 மணி நேரம், 8 மணியிலிருந்து 4 ஹவர் கூடுது. இது ஒவ்வொரு மனிதனும் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லது 2-3 தலைமுறைக்கு பிறகு அந்த தொழில் கூடங்கள் அவனுக்கு அந்த வேலைக்காரர்களை கண்ணியத்தோடு வைக்காதவருடைய குடும்பங்கள் கேள்விக்குறியாகும். இது உலகத்தில் இன்றைக்கு தொண்டு தொட்டு வருது. கடை வைக்கலாம், திடீர் நஷ்டமாயிருது. பணக்காரன் என்பதற்காக வேண்டிய அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்குறான். ஒரு மனிதன் 1 மணிக்கு சாப்பாடுன்னு சொன்னால் நமக்கு வேலைக்கு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வேலை பலுவை குறைக்கிறாங்க. அவர்களுக்கு சரியாக நாம் 1 மணிக்கு சாப்பிட்றோன்னா அவனுக்கு 12, 12:30க்கெலாம் கொடுத்துடணும். ஒரு 10 நிமிடம் அல்லது ஒரு அரை மணி நேரம் உணவுக்காக வேண்டி அனுப்பப்பட்டுள்ளது, தாமதிக்கம்னு போர்டை போட்டு செய்யணும். எவன் செய்கிறான்? இதெல்லாம் சாத்தியப்படுமான்னு கேட்குறீங்களா? மனிதனுக்கு கட்டுப்பட்டு சாத்தியப்படாத எதுவும் உலகமாக இருக்காது. காடு மிரண்டால் சாது கொள்ளாது, அல்லது சாது மிரண்டால் காடு கொள்ளாதா? ஒரு கேள்வி, நீங்களே பதில் சொல்லிக்கங்க. மனிதனை மதிக்கும் தன்மைதான் இந்த உலக ஆட்சி. கடவுளை அஞ்சி வணங்குவதுதான் மனிதனின் கடமை. ஆட்சிகள் வேறு, கடமைகள் வேறு, உணர்வுகள் வேறு, பொறுப்புகள் வேறு. இவைகளை சரியாக நாம் கவனித்து செயல்படாத காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லாம் மனிதர்கள் தலைகீழாக ஆணவத்தாலும் ஆயுதத்தாலும் நெருப்பாலும் ஒருத்தன் கட்டுப்படவில்லையானால் அவனை கொண்டு ஒழிப்பதன் மூலமாகவும் இருக்கான். அப்போது ஒரு பெரிய நாடு வல்லரசாக ஆக முடியாது. அவன் நினைக்கலாம், அவனை பற்றி மற்றவர்கள் நினைக்கணுமே. அப்போ அணைத்தல் என்பது இருந்தால் அவனுக்கு அனைத்தும் தாழ்வோடு பணியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹாஃபல்லாஹ் ஹாஃபலஹு குல்லி ஷை. ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு அஞ்சும் போது, படைத்தோனை அஞ்சி வணங்கும் போது, தீர்க்க தரிசனத்திற்கு கட்டுப்படும் போது, அதன் வாழ்வு வாழும்போது உலகம் அனைத்தும் அவனுக்கு பயப்படும்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மாத்திரமல்ல, அல்லாஹ் ஹதீஸை குதிசியிலே பல்வேறான ஹதீஸுகளை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கான். இப்போ ஹதீஸு பயானு குர்ஆனுடைய விளக்கம்னு சொன்னால் 5 நிமிஷத்துக்கு மேலே எவனும் கேட்குறதே கிடையாது. இந்த ஆள் என்னப்பா அருண்டா இருக்கிறான், அர்த்தத்தானடா அந்த மரம் துண்டாகி கதவு செஞ்சு நம்ம தாப்போட்டு உல்லாசமாக உள்ள சொருகலாம், தூங்கலாம். தற்காப்புக்கு அறுத்தல் என்பது உள்ளத்தில் உள்ள செத்து பித்து பிடித்த மாசுவை, அகம்பாவத்தை நீக்குவது தான். அது அறுப்பதல்ல, தெளிவுபடுத்துவது. காலையில் எந்திரிச்சவனே ஒன்று மனைவி கேட்கும், அல்லது கணவன் கேட்பான், என்ன இன்னைக்கு நாஸ்டா, என்ன சால்னா, நைட்டுக்கு என்ன வைக்கிற, இறைச்சி வேணுமா மீன் வேணுமா? அவள் சொல்லுவா, ஒன்றுமே வேணாம், ரசம்டா. அடி போடி, சும்மா ரசம்ண்டுக்கிட்டு இறைச்சியை காய்ச்சி மீனை காய்ச்சின்டுவான். இது உலகத்தின் நடப்பு இயல்பு. ஒருத்தருக்கு பிடித்தது ஒருவருக்கு பிடிப்பதில்லை. ஆனால் வாழ்வு என்பது ஒரு வாழ்வு தான். முழு உலகத்தில் அரசன் முதல் ஆண்டி வரை, பரதேசி வரை அதுதான். அப்போ அணைத்தல், இந்த குணம் நமக்கு வேணும். 3ஆவதாக விட்டு கொடுத்தல். நாம் ஒரு காரியத்துக்கு போகிறோம், நம்மை விட அதுக்கு அவருக்கு அத்தியாவசியமாக இருக்குது. சரி, நம்மள்கிட்ட பணம் இருக்குது, எதை வேண்டாலும் செஞ்சுக்கலாம், அவர்கிட்ட கம்மியாக இருக்க, அவர் அதை வாங்கிக்கிட்டும். விட்டு கொடுத்தல். ஒரு மனம் வாங்க போகிறோம், விட்டு கொடுத்தல். ஒரு நிக்காஹ் முடிக்க போகிறோம், விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தல் என்றால் நிக்காஹ் முடிச்சுட்டு விட்டு கொடுக்கறது இல்லை. குருட்டு பயலுக்கு பிறந்த பயலுக்கு இதெல்லாம் நன்னூல் வச்சு நூல் வச்சு பிடிப்பான்.
அப்போ விட்டு கொடுத்தல். இந்த 3 குணங்கள், மேல் கூறப்பட்ட இந்த 3 குணங்கள் யாரிடத்தில் அமைகின்றதோ அவன் மனிதன். இந்த மனித வாழ்விற்கு பிறகு புனிதம் அடைய வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, புனிதம் அடைஞ்சிக்கப்பா. புனிதம் எப்படி அடைவது? வணக்க வழிபாடுகளை அதிகரித்து இம்ப்ரூவ்மெண்ட் செய்வது. சொல்கிறான், டேய் நீ சொல்கிற உழைப்பது, நீ வியாபாரம் செய்வது, சரக்கு வாங்குவது, விற்பது, அழிப்பது, இதெல்லாம் பத்தாதுடா. உனக்கு நாலேஜ் இல்லை, டேலண்ட்டு பத்தாது, நீ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுன்றான். இந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் அமல் செய்வது. அதில் 4 வகை இருக்கு. ஒன்று அமல், 2வது தக்வா, 3வது நம்பிக்கை, 4வது அமலே சாலி. இந்த 4 தன்மைகள் உள்ள வரணும். தக்வா மனிதனுக்கு எப்படி வரும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் வழிபடுவது அல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல ரசூலுக்கும் வழிபடுங்கள். இப்போ ஒருத்தன் யாரை சூழல்லாண்டா கூடாதுன்றான், ஒருத்தன் சொல்லு கூடுன்றான். யாரை சூழல்லாம் சொல்லலாமா? எழுந்திருக்கும் போது, உட்காரும்போது, கீழே விழுந்தவன அம்மாடி அக்காடின்றான், மனைவியை கூப்பிட்றான் ரொஹையாபின்னு. கீழே விழுந்தா யா அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் வாய் நிறைய சொல்லுங்க. எழுந்திரித்தா அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லாக்கு சொல்லிட்டு யா ரசூலுல்லாஹ்னுங்க. அல்லாஹ் தனித்தோன் அல்ல. அல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்ற ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவனுக்கு தன்னிகர் யாரையும் வைக்கல. வெறும் தனித்தோண்டாக்கா அவன் என்ன யாருமே இல்லாமையா தூங்கிட்டு இருக்கான்? நாம் என்னும் எண்ணமே அங்கே ஹராமாகுது. தனித்தோன் எந்த விஷயத்தில்? அவனுக்கென்று வாழ்வு, உறக்கம், வாழ்வியல், பொருளாதாரம், இச்சாபாசங்கள் எதுவுமே இல்லை அல்லாவுக்கு. அவன் அந்த விஷயத்தில் வஹ்தஹு லா ஷரீக லஹு. ஆனால் அவன் நம்மளுக்கு சொல்கிறான் பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க கூமுட்டைகளா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மின் ஹபுலில் வரீத், உங்களுடைய புரண்டி நரம்பை விட நான் உங்களிடத்தை சூழ்ந்து சமீபத்தில் இருக்கின்றான். முஹைத்துனா நம்மை சூழ்ந்து உள்ளது. அப்போ அல்லாஹ் தனிக்கலை, நம்மளோடு இருக்கான். அவன் தனித்தது வாழ்விலும் வாழ்வியலிலும் படைப்பதிலும் தான் அவன் தனித்தவன். ஆனால் அவன் தனித்து இருப்பதை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை, நம்மோடு இணைந்திருப்பதைத்தான் அல்லாஹ் பிரியப்படுறான். அதற்கு எண்ணியுர்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குலூபுல் முஃமினீன் அர்ஷுல்லா, ஒவ்வொரு மூமினுடைய கல்பும் அல்லாஹ்வின் குடில் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்மிடத்தில் இந்த நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய ஈமானில் அல்லாஹ் ஒருவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனால் அனுப்பப்பட்ட இறைத்தூதர், முற்றிலும் அவர்களுக்கு அடிபணிந்து நடப்பது நமது மீது கடமை. அப்போ ஒரு மனிதன் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்வது கட்டாய ஃபர்ல், கடமை. ஆணும் பெண்ணும் நிர்மூட மூடிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அமல். இந்த அமலுடைய நோக்கங்கள் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வ அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த வர்கூ மஅர் ராக்கிஈன். எல்லாத்துக்கும் குர்ஆன் தான், ஒரு பய ஒன்றும் செய்ய முடியாது. தொழுகுங்க, ஜகாத்து கொடுங்க, நீங்கள் நல்லோர்களோடு தொழுது இணைந்து தொழக்கூடியவர்களோடு இணைந்திருங்கள், சாலிஹீன்களோடு இணைந்திருங்கள். எப்பொழுதும் இந்த உலகத்தில் கடமைகளை தவற விடுவதிலிருந்து நீங்கள் நீங்கி விடாதீர்கள். 3 கண்டிஷன் போடுறான். வஅகீமு ஸலாத்த 1, வஆத்து ஸகாத்த 2, வர்கூ மஅர் ராக்கிஈன் 3. அமல்களில்
இந்த திட்டங்களை நமக்குள் ஆக்கிக் கொள்வதற்கு ஃபர்லாக்கப்பட்ட தொழுகைகள் 5, நஃபிலாக்கப்பட்ட தொழுகை 4. என்னங்க 9 வக்து சொல்கிறீங்க? ஆமாடா. ஃபர்லாக்கப்பட்ட தொழுகை சுபுஹ், லுஹரு, அசரு, மக்ரிபு, இஷா. நஃபிலாக்கப்பட்ட தொழுகை இஸ்ராக், லுஹா, அவாபின் நஃபில், பிறகு தஹஜ்ஜுத். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் ரொம்ப அழுத்தினீண்டா அது ஃபர்லாவும் மாறுது. அதற்கு குர்ஆனில் எவிடேஷன் ஆதாரம் உண்டு. அவதாரத்தில் பிறந்தவனுக்கு ஆதாரம் வேணுமானால் அது குர்ஆனில் போய் பார்த்துக்கங்க. அப்போ அமல் சாலிகை அமல் இருக்கணும். 3வதாக ஈகான், எல்லா துறையிலும் சந்தேகமின்றி மன உறுதி அல்லாஹுவோடு கொலிவி இருக்க வேண்டும். ஒருத்தர் 3-4 பவுனில் செங்கலி செய்கிறான், 1 பவுனில் இருந்தே செய்கிறான்னு வச்சுக்கோங்க, அரை பவுனில் இருந்தே. அந்த சங்கிலியுடைய எடை கூட 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 அதனுடைய தடிமனும் அழகும் வர்ணிப்பும் அதிகமாகும். கடைசி முடியும் போது ஒரு எண்டில் ஒரு ரவுண்டு போட்டிருப்பான் பற்ற வச்சு, இன்னொரு எண்டில் ஒரு அலீஃப் போட்டிருப்பான். நாம் காசு கொடுத்து சங்கிலி வாங்கி உறுதியாச்சுன்னு சொன்னால் அந்த சீட்டை கிழிச்சிட்டு அந்த அலீஃப் மாதிரி நீட்டி இருக்கு பாருங்க, ஒரு சைடு பற்ற வச்சுருக்கிறது, அதை என்ன செய்வான், கொரடால வளைப்பான், யூ மாதிரி. இந்த யூ மாதிரி வளைத்ததை இந்த இன்னொரு என்ட்ரன்ஸில் உள்ள அந்த வளையத்தில் கொண்டு இதை சமக்குன்னு கழுத்தில் போட்டு நசுக்கி விட்டுருவான். இந்த சங்கிலி இவ்வளோ அடுக்குகள் கோர்த்து 3 பவுனு 4 பவுனுக்கு வரக்கூடிய இந்த சங்கிலி கடைசியில் ஒரு சிறிய ரவுண்டு 1/4 கிராம் கூட இருக்காது, 2 சேர்த்தா. இந்த கொக்கி அப்படி போட்ட உடனே இந்த 5 பவுனை பிடிச்சி நிற்கிது. நல்லா அழகாக இருக்குது. அப்போ 4 பேர்த்து முன்னால் நிற்கும்போது கண்ணால் அரிப்பு வரும் கழுத்தில். ஏண்டா அது நெசமாக அரிக்கிறது இல்லை, இவங்க நகை போட்டிருக்காங்களாம் 5 பவுனில், அப்படி சொறிவாங்க கழுத்துக்கிட்ட. அப்போ மக்கள் விளங்கிக்கணும் இவங்க நகை போட்டிருக்காங்க. அது உலகம் நமக்கு தேவையில்லை, பித்தனாவில் போக வேணாம். நாம் சொல்வது அந்த ரவுண்டில் இந்த கொக்கி மாற்றினால் கழுத்தில் அளவு கொடுப்பதை போன்று இந்த அமலில் ஈமான் யகீன் உறுதிப்பாடு இருக்கணும். அல்லாஹ் சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தார்கள், நாம் வாழுகின்றோம். அந்த உறுதி இருந்தால் இவனிடத்தில் ஈமான் ஈகான் 2ம் ஒரே கொக்கியாக மாறிடும், ஒரு ரவுண்டு ஒரு கொக்கியாக. அப்போ அவனுடைய அமல் மிக அழகானதாக, ஐயுக்கும் அஹ்சனு அமலா. பிம்பங்களே நாம் நினைக்கணும், ஏண்டா அதிகமான மக்கள் நல்லவங்க இருக்காங்க, சில பிம்பங்கள் இருக்குது, குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. உங்களிலே யார் நல்ல அமல் செய்கின்றார்கள் நான் பார்க்குறேன், அல்லாஹ் சொல்கிறான். நம்ம சொல்கிறோம்னோ, டேய் 1 2 10 வரைக்கும் சொல்கிறா, உனக்கு ஒரு முட்டாய் தரேன். அவன் ஆர்வத்தில் 1 2 5 3ன்றுவான். இன்னொருத்தன் அப்படி இல்லைடா 1 2 அப்படி சொல்லுவான். முட்டாய் வாங்கிட்டு இவன் ஃபெயிலானான் பார்த்தீங்களா, அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி பாதி முட்டாயாவது கடித்து கொடுத்துருவான். அரக்கன் கொடுக்க மாட்டான். அரக்கனுடைய அடையாளம் 3, எது கிடைத்தாலும் நல்லோர்களை மறுப்பான். தான் ஸ்தானத்தில் அவன் வாழக்கூடாது. 3வதாக எல்லா துறையிலும் அவன் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பான். இப்பேற்பட்ட துர்க்காலியின் அந்த நிலைகளை நாம் மாற்றிவிட வேண்டும். அதுதான் ஈமான் ஈகான். 4வதாக சாலி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். 2 சப்ஜெக்ட் சொல்கிறான்ல. சாலிஹ்ன்றா என்ன? அமலி சாலி, அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ்வின்
நல்லடியார்களே, நாம் மனித இனத்தில் வெற்றி பெற்று வாழ்வதற்கு பல்வேறான சிந்தனைகள், பல்வேறான உபதேசங்கள், பல்வேறான சீர்திருத்தங்கள் நமக்கு தெரிந்தாலும் கிடைத்துவிட்டது என்ற அகம்பாவத மமதையை வேறறுத்துவிட்டு நல்லவர்களோடு சேர்ந்து நாம் வாழ முயற்சிக்கணும். அவர்கள் சொல்வதை நாம் எடுக்கணும். படைப்பினங்களின் மீது ஈவு, இரக்கம், அன்பு, அறம், விட்டு கொடுத்தல், அரவணைத்தல், இத்தனை குணங்களையும் நற்குணங்களை எடுக்க வேண்டும். இதன் அடிப்படையிலே இன்றைய உலகத்தில் இஸ்ராயீல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவன்தான் துரோகி. அவர்கள் தன்னை தான் உலகத்திலேயே மொசாட் என்று சொல்லி கொண்டிருந்தான். அவனை அல்லாஹ் சில நேரத்தில் டராட் என்று விட்டுட்டான். ஏண்டா வல்லமை கொடுப்பது சிறப்பு, ஃபல்லல்னா அலல் ஆலமீன்னு சொன்னான் அவனுங்களை. அதே அல்லாஹ் இன்னைக்கு அது இல்லை, தன் அவர்களை இழிவான ஆக்கி வச்சுட்டான் அவனுடைய வாழ்வில். காரணம், எந்த நிலையிலும் நான் 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 அகம்பாவத்தை கொண்டு வரக்கூடாது. அகம்பாவம், ஈவு, இரக்கம், அன்பு, அறம், அரவணைத்தல், பரஸ்பரம் இவைகளை தொலைக்கும் குண்டாக ஏவுகணைகளாக இருக்கு இது பூரா. எங்களை விட்டா நாடு இல்லை, நாங்கள் வல்லரசுகள்னு சொல்லி கொண்டிருந்தான். அவன் போடுறது கருப்பு கொட்டு, கருப்பு சூட்டு, நேரத்துக்கு தகுந்தாப்பில் ஓனா மாதிரி மாறுவான். ஊதா போடுவான், சேப்பு போடுவான். ஊதாவன் நாட்டுடைய கொடியின் கலர், அந்த சுரையா நட்சத்திர கலர். அவன் வச்சிருக்கக்கூடிய சின்னம் இஸ்லாத்தின் சின்னம், ஹுதுஹுது பறவை. வாயில் கவ்வி இருப்பது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பச்சை பயிர்கள் விளைந்தது. ஒரு சிறப்பை கொடுத்தான், சரி ஒன்று சிறப்பாக இருக்க வாழு. அடுத்தவனை அடித்து அவன் நாட்டையும் ஊரையும் பிடிச்சி இஸ்லாமிய பெண்களை ஒரு யூத நஜீஸ் பய, நாய்க்கு சமமான பய, நாய் கூட நன்றியோடு இருக்கும், அதை விட கேவலமான துர்நாற்றமுடைய அழுகிய செப்டிடெங். இந்த வெள்ளிக்கிழமை காசாவில் அந்த பைத்துல் முகத்தஸத்தில் தொழுக போன அந்த புனித இஸ்லாமிய ஆண் பெண்களுக்கு, சொர்க்கவாதிகளுக்கு மழை நீரை விட கொடூரமான துர்நாற்றம் அடிக்கக்கூடிய நச்சுப்பொருள்களால் தயார் செய்யப்பட்டதை பை சர்வீஸ் வண்டியிலே வைத்து மக்களின் மீது அதை பீச்சி அடிச்சிருக்கான். அதில் விஷவாயுகள், துர்நாற்றங்கள். அந்த நாற்றம் பட்டால் பெரியாஸ்பத்திரிக்குள்ளே போனால் எப்படி சில பேருக்கு ஒமட்டும், இது மருந்து. அது கலீஜால் செய்யப்பட்டவை, இன்னும் செப்டிடேங்கால் செய்யப்பட்டவை. இதை வச்சு இன்றைக்கி அந்த புனிதமான மஸ்ஜிதுடைய வளாகத்தில் அடித்து யாரையும் சும்மா தொழ விடாமல் முயற்சி செஞ்சுருக்கான். இஸ்லாமிய மக்களே, ஒன்னொன்றும் கேட்க கேட்க ஒரே நாளில் 800 பெண்களையும் குழந்தைகளையும் ஆண்களையும் கொண்டிருக்கான். ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னடா உலக நாடு, என்னடா பொரிச்ச கருவாடை திங்கிறியா, பச்சை கருவாடை திங்கிறியாடா நாதாரிகளா? 57 நாடு இருக்கு என்று சொல்லி ஒரு செத்த நாயை விட மோசமானவனுங்களாக இருக்கானுங்க இந்த நாட்டுக்கார பயலுக. ஏதோ ஒரு சில பேருக்கு அல்லாஹ் வீரத்தையும் ஈமானையும் கொடுத்து அவர்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய உதவி, ரசூலுடைய உதவி, நாதாக்களுடைய துஆவோடு அவர்களை அடித்து தட்டி எரிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. நம்மால் இனியாவது ஒன்று செய்வீர்களாடா? பக்கத்து வீட்டுக்காரன் பசி இருக்க, பக்கத்து வீட்டுக்காரன் உடை இல்லாமல் இருக்க, பக்கத்து வீட்டுக்காரன் படுக்க இடமில்லாமல் இருக்க, நீ ஒய்யார பங்களாவில் நீ அநியாயமாக சாப்பிட்டு விட்டு குப்பையில் கொட்டக்கூடிய உணவை அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட அவர்கள் பசி தீர்ந்து விடும். இதெல்லாம் தின்னுட்டு தோல் பஜ்ஜிக்காக ராவூரா கவுச்சிக்கு இது கிடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர் சொல்ல விரும்பலை. கவுச்சிக்கு கொள்ளுண்டுமா. அந்த மாதிரி ஒரு துர்நாற்றமிக்க உடலுக்காக நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த அளவிற்கு 3 மாதங்களாக துன்பப்பட்டு ஒரு 100 கிராம் நீர் குடிக்க அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், மில்லி நீர் கிடைக்கலன்னு சொன்னால், என்னடா இஸ்லாமிய நாடுகள், நீங்கள் வாழ்ந்து என்ன செய்ய, வீழ்ந்து என்ன செய்ய?
அதனால தான் அவருடைய பேர் முயற்சியினாலும் அல்லாஹுடைய தெய்வீக சக்தியினாலும் உலக முஸ்லீம்கள் தக்வா உடையவர்களுடைய துஆ பரக்கத்தினாலும் இன்றைக்கி அந்த பட்டாளத்தை மொசாட்டை டராட்டாக்கி கொண்டிருக்கான். நாம் உங்களிடத்தில் மிக மிக கடும் எச்சரிக்கை செய்வது ஒன்று, காசா பலஸ்தீன் மக்கள் மறுபடியும் புத்துயிர் பெற்று அது சுதந்திர நாடாக கம்பீரமாக அந்த கொடிகள் பைத்துல் முகத்தஸிற்கு மேல் ஒவ்வொரு வீட்டிலும் இது சுதந்திர நாடு என்பதை அறிவித்து அனைத்தும் தன்னிலமுடையதாக சுகத்தோடு பொதுமக்களை ஆதரித்து, கிறிஸ்தவர்களையாவது நாம் ஒரு பக்கம் ஆதரித்தாலும் யூதர்கள் ஹிதாயத் இருந்தால் தரட்டும், இல்லையானால் அவர்களை அல்லாஹ் வேறு இருக்கட்டும். அவர்களை ஒன்றுக்கொன்று குழப்பிட்டு இருக்கான், இன்னும் குழப்பி அவருடைய ஏவுகணைகளால் துப்பாக்கிகளால் தங்களுக்கு தாங்களே மெண்டலாகி சுட்டு, குறிப்பாக இந்த பிரதமர் என்று சொல்லக்கூடிய செப்டி டேங்கின் நாயை, அதை திண்டு வளரக்கூடிய அந்த நாயை அல்லாஹ் சுக்குநூறாக கூடிய சீக்கிரம் ஆக்க அழுது கண்ணீரிட்டு கேளுங்கள். அவன் தொலைஞ்சாண்டாக்கா அந்த நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம காசாவுக்கும் பலஸ்தீனுக்கும் பிரச்சனை இல்லை, அவன் சாகணும். அதற்கு பிறகு இந்த அரக்கர்கள், ஃபிரௌனியத்துடையவர்கள், ஷத்தாதுடையவர்கள், நும்ரூதுடையவர்கள் அழிக்கப்பட வேண்டும். அந்த வாரிசில் வந்தவன் தான் இன்றைக்கு இந்த பிரதமர், இஸ்ரவேலுடைய பிரதமர். அவனுடைய அங்க அடையாளங்கள் இல்லாமல் அவனும் அவனுடைய மனைவி சாரா என்று சொல்லக்கூடியவனும் சாய்ந்து அடையாளம் இல்லாமல் அவர்கள் ஒழிக்கப்பட்டு மக்களால் காரி துப்பப்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியலும் ஒவ்வொரு தொழுகையாளிகளும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு இந்த காசா பலஸ்தீனுடைய அந்த பைத்துல் முகத்தஸுடைய பரிசுத்தத்தை மாசுபடுத்துகின்ற நாய்கள் கால்கள் அழுகி கண்கள் தெரியாமல் மூளைகள் உருகி குருடாக ஆகட்டும் என்று நீங்கள் ஒவ்வொருத்தரும் துவா செய்யுங்க. இதை தவிர வேறு வழி இல்லை. வல்ல ரஹ்மான் அந்த காசா பலஸ்தீன் மக்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும், பசியை போக்க உணவையும் உடையையும், தன்மானத்தை பாதுகாப்பதற்கும் அமல் செய்வதற்கும் விசாலத்தையும் கொடுத்து, இனியாவது அல்லாஹ் அந்த பைத்துல் முகத்தஸத்தை பாதுகாப்பதுடன் இந்த நாட்டிற்கு, பலஸ்தீனிற்கும் காசாவிற்கும் மிகப்பெரிய வெற்றி தருவதோடு இந்த ஹமாஸ் அல்லாஹ் ரசூல் மலக்குகளுக்கு அடுத்து வலில்லாஹி ஜுனூது சமாவாத்தி வல்லார்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பட்டாளத்தில் மிக பெரும் அந்த பட்டாளமாக திகழ வேண்டும். இதை பார்த்து உலக நாடுகள் நடுங்கி இவனுடைய ஆலோசனை கீழ் வந்து 57 நாடும் ஒரே நாடாக ஒரே கொடியாக செயல்பட வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆட்சி மாறி இருந்தாலும் ஈமானில் ஒரே கொடி என்ற அடிப்படையில் எல்லா 57 நாடையும் கூடிய விரைவில் ஒன்று சேர்ப்பானாக. எல்லா நாட்டையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஸ்லாத்திற்கு ஆதரவு தரக்கூடிய மக்களுக்கு நீ அல்லாஹ் ஆதரவு தந்து, அது அல்லாத மறைமுகமாக அந்த இரண்டாம் தரமாகிய அமெரிக்கனுடைய யூதன், இவன் தான் எல்லா முஸ்லீமையும் கொண்டிருக்கான். ஒவ்வொரு நாட்டையாக அழிக்க உதவி செஞ்சுட்டு இருக்கான். பணத்தை கொடுத்து, கருவியை கொடுத்து, மேலே அப்படி பூசுகிறான். இந்த இவனுங்க தோப்பை மாட்டி பொம்பளை சீலை மாட்டின மாதிரி தலையில் துணி போட்டுக்கிட்டு போகிறான் பார்த்தீங்களா? அதான் அவன் எடுத்தான் தான் கண்ணு தெரியும். தலை 2 பக்கமும் துணி தொங்குறதுனால அவனுக்கு தெரியல. அவன் தலையில் தூக்கி கமுத்திட்டாங்க 20 படி பிரியாணி தேக்ஸாவை தூக்கி வைக்க. ஆகையினால வல்ல ரஹ்மான் எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை தர நாம் எல்லோரும் துவா செய்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலா மனித்தபஅல் ஹுதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன். ரப்பனா ஹப்லனா ஈமானன் இஸ்திகாமத்தன் வாஃபுவன் வாஃபியா. ஜஸல்லாஹு சய்யிதுனா வ நபியினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.